ஹாய் காய்ஸ், எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று நம்ம சென்னை அணி வெற்றி பெற்றுச்சுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்க. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, டேனியல் மிச்சல் ஃபார்முக்கு வந்தது. அதுக்கப்புறம் தேஷ்பாண்டே அவர் இந்த ரஞ்சி ட்ராஃபியில் அருமையாக தாங்க போட்டுட்டு இருந்தார். சென்னை அணிக்கு வந்து ஜாயின் பண்ணிருந்து அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி போடல. ஆனால் போன மேட்ச் சூப்பராக போட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டேனியல் மிச்சல் வந்து 5 கேட்ச் எடுத்தாருங்க. இதெல்லாம் நமக்கு சென்னைக்கு நேற்று நடந்து ரொம்ப அதிசயம் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வெற்றி பெற்றதுக்கப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் அவர் பேச விடும்போது தோனியை பற்றி ஒரு கருத்து தெரிவித்தாருங்க. அது என்ன எதுன்னு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, இந்த நான் நல்ல பந்து வீசத்துக்கு முக்கிய காரணமே தோனி தான் சொல்லியிருக்காருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 7-8 மேட்சாவது சரியாக பண்ணல. எப்போல்லாம் நான் பண்ணாத போது தோனிக்கிட்ட போய் தனியாக பேசியிருக்கேன். என்ன பண்ணுறது, அது என்ன பண்ணுறது, நான் ஒரு கொஞ்சம் கூட செலிச்சிக்காமல் வந்து எனக்கு இது பண்ணு அது பண்ணு சொல்லி தந்திருக்காரு. எந்த டைமில் போனாலும் அவர் எனக்கு இந்த மாதிரி ஒரு பால் போடு, அந்த மாதிரி பால் போடு, நெட்ஸில் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்னை ட்ராப் பண்ணலாம்லாம் நிறைய பேசினாங்க. கோச்சும் சரி, கேப்டன் ருத்ராஜ் கைக்வாடு நிறைய பேர் என்னை ட்ராப் பண்ணிவிட்டு வேறு யாருக்குன்னா வாய்ப்பு தரலாம், யங்ஸ்டருக்கு நிறைய பேசியிருக்காங்க. இது எனக்கே தெரியும். இருந்தும் அவங்க இல்லை, தோனி தான் அவர் இருக்கட்டும், நல்லா பண்ணுறான், இதுக்கு மேலே நல்லா பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசி எனக்கும் ஊக்கம் கொடுத்து நல்லா பண்ண வச்சுருக்காரு. அது இல்லாமல் டிராவஸ் ஹெட் விக்கெட் எடுக்கிறதுலாம் தோனி தான் முக்கிய காரணம். அவர் தான் இந்தமாரி இந்த இடத்துல பால் போட்டு கண்டிப்பாக அடிப்பான், எஜ்ஜு வாங்குவான், அங்கே டேனியல் மிச்சிருப்பான், கேட்ச் பிடிப்பான்னு சொல்லிட்டு அவர் தான் நிறைய டெக்னிக்லாம் சொன்னார். அதனால் தலை தோனி நான் ரொம்ப அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு வீட்டிலேருந்தெல்லாம் கால் வந்துச்சு, எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசினேன், ஏன் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேன்னு எங்கள் அப்பா கூட என்கிட்ட கேட்டார். ஆனால் அது எங்கள் அப்பா கூட சில டைமில் எப்படி சொல்கிறது, ஏன் பண்ண மாட்டேற, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட மேட்ச்சில் இறங்க, ஒரு 2-3 மேட்ச் ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்லாம் சொன்னார். ஆனால் என்னை கடைசி வரைக்கும் நம்ம வந்து எங்கள் தோனி மட்டும்தான். அது அவருக்கு எப்போவுமே நான் நன்றி கடனாக இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காருங்க. அவர் அந்த பேசும்போது அவரோட கண்ணு பார்க்கணும், அது எப்படி சொல்லுதுன்னா அதிலே புரிஞ்சிச்சு அவரோட என்ன இதுன்னு சொல்லிட்டு. அதனால் தலை தோனி மாஸ் தாங்க. அவர் எத்தனை பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆளாக இருக்கார். கண்டிப்பாக எவ்வளோ பிளேயரை வளர்த்து விட்ருக்காரு. அதில் உங்களுக்கே தெரியும், யாரான்னு சொல்ல தேவையில்ல, அவ்வளோ பிளேயரை வளர்த்து விட்டுருக்காரு. நல்ல மனசு கொண்டவருங்க. எப்பவுமே அவர் சேஞ்சஸ் பண்ண மாட்டாருங்க. ஒரு பிளேயர் சரியாக விளையாடலையா அவர் திருத்தி அவனை நல்லா போடதான் வைப்பார். ஒரு டீச்சர் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டு படிக்கலாம் அவனை விட்டுற மாட்டாங்க, அவனை அடித்து உடச்சி திருத்தி எப்படி அவனை நல்ல பையனை ஆக்குவாங்களோ அது போல தாங்க. ஒரு பவுலர் நல்லா போகலன்னா தலை தோனி அவர் கைட்னஸ் கொடுத்து நிறைய அவங்ககிட்ட பேசி நல்ல ஒரு பிளேயராக உருவாக்குறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்க. இந்தியன் டீம் நிறைய பண்ணியிருக்காரு, இந்த ஐபிஎல்லே பண்ணிகிட்டு இருக்காருங்க. கண்டிப்பாக தோனி விளையாடாமல் போயிட்டா கூட அட்லீஸ்ட் அவர் சிஎஸ்கேக்கு ஒரு மேன்டரானா வந்து ஜாயின் பண்ணால் ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா நிறைய பிளேயரை அவள் வளர்க்கணும், இந்தியன் ஃப்யூச்சர் நல்லா பிரைட்டாக வரணுங்க. அதுதான் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சரில் இந்தியன் டீம் கோச்சாக வந்தால் கூட ரொம்ப மகிழ்ச்சி தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல நாலேஜபிள் பர்சனுங்க தலை தோனி. நிறைய கிரிக்கெட் அறிஞ்சு வச்ச ஒரு பிளேயர்னு சொல்லலாம். அதனால் தேஷ்பாண்டே இதுமாரி பேசியிருக்கிறது அனைவரும் கவனத்தை ஈர்த்திருக்குங்க. இந்த மாதிரிலாம் தலை பண்ணியிருக்காரு சொல்லிட்டு தெரிஞ்சு இவ்வளோ பண்ணியிருக்காரு. இன்னும் தெரியாமல் எத்தனை பிளேயரை சொல்லி தந்துட்டுருக்காரு, எத்தனை பிளேயரை வளர்த்துட்ருக்காரு. இன்னும் நம்ம ரச்சின் ரவீந்திரன்லாம் நிறைய அவர்கிட்ட லேர்ன் பண்ணணும், நிறைய கற்றுக்கணுங்க. அதனால் நேற்று மேட்ச் அற்புதமாக போச்சுங்க. அதில் முக்கியமான என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தேஷ்பாண்டியோட அந்த 4 விக்கெட்டும், முக்கியமான 4 விக்கெட்டும், நம்ம டேனியல் மிச்சல் அவரோட 50யும் அவர் ஒரு 5 கேட்ச் பிடிச்சாருங்க. ஒரு பால் மேக்னெட் மாரிங்க, எங்கே இருக்கிறாரோ அவரை தேடி தான் கேட்சாக போகுது. அதனால் நேற்று இந்த 2 விஷயம் சென்னை அணிக்கு அட்வான்டேஜாக நடந்தது. இதுக்கு மேலே வர மேட்ச்சுக்கு ரொம்ப ஊக்கத்தை கூட கண்டிப்பாக நினைக்கிறேங்க. எத்தனை பேர்லாம் சென்னை அணி வின் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேஷ்பாண்டே இந்தமாரி பேசியிருக்குது, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.